அதற்கு பிறகு ஒரு புதிய பயணத்திற்கு அவன் தயாராகிறான். இந்த ஒரு மாத காலமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எப்படி கண்காணித்துக் கொண்டிருந்தானோ, நம்முடைய செயல்பாடுகளை எப்படி கண்காணித்துக் கொண்டிருந்தானோ, நம்முடைய வணக்க வழிபாடுகளை இறைவன் எவ்வாறு கண்காணித்துக் கொண்டிருந்தானோ, அதுபோல என்னுடைய மரணம் வரை அல்லாஹ்வின் கண்காணிப்பு என் மீது தொடர்கிறது. இந்த ரமலானில் இறைவனுடைய கண்காணிப்பை உள்ளத்தில் உணர்ந்து எனது செயல்பாடுகளை நான் எப்படி அழகுபடுத்திக் கொண்டோனே இறைவா, அதுபோல் என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னுடைய செயல்பாடுகளை நான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை பெறுபவனாக ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும். நோன்பின் பிரதானமான நோக்கம் என்ன? நாம் அனைவரும் நன்கு அறிவோம். அல்லாஹ்வின் அச்சத்தை உளமாற உளரீதியாக உணர்வது. இறையச்சத்தை உணர்வது என்றால் என்ன? இறையச்சம் என்பது ரமலானில் மட்டும் தொடர்புடைய ஒரு அம்சமா? இறையச்சம் என்பது பள்ளிவாசலோடு முடிந்துவிடக்கூடிய ஒரு அம்சமா? இறையச்சம் என்பது இரவு தொழுகையோடு முடிந்துவிடக்கூடிய அம்சமா? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இறையச்சம் என்பது நோன்பில் மட்டும் இல்லை. தக்குவா என்பது இரவு தொழுகையில் மட்டும் இல்லை. தக்குவா என்பது பள்ளிவாசலோடு முடிந்துவிடக்கூடிய அம்சம் அல்ல. அந்த இறையச்சம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலும் அடங்கியிருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய அம்சம், நாம் வேலை பார்க்க வேண்டிய இடத்தில், நாம் எங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கிறோமோ அங்கும் இறையச்சம் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியில் அந்த இறையச்சத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே, வியாபாரத்திலே என்று எல்லா விதமான தருணங்களிலும் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் ஏந்தி அதன் வழி இறைவனினுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தம்முடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதுதான் உண்மையான இறையச்சம். இறையச்சம் என்பது ரமலானோடு முடிந்துவிடக்கூடியதல்ல. நம்முடைய இறுதி மூச்சு எப்போது நிற்கிறதோ அப்போது வரை இந்த இறையச்சம் நம்மிடையே தொடர வேண்டும்.